செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளும் வேலையும் பழிவாங்கும் வேலையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளக்கூடியது ஒரு நியாயமான அரசு செய்ய வேண்டிய ஒன்று. அதே போல் இப்போ நீங்கள் டாஸ்மாகில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஏதோ பொய்யாக ஒரு குற்றச்சாட்டு, பொய்யாக ஒரு எஃப்ஐஆர்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இது ஆதாரங்களின் அடிப்படையில் பொதுவாக அந்த ஆதாரங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் சர்ச் பண்ணும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஆவணங்கள். அது கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடி போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பாக்ஸ் டெண்டரில் இந்த மாதிரி ஒரு ஊழல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த டாஸ்மாக் எஃப்ஐஆர் ஆகட்டும், இப்போ மின்சார வாரியத்தில் நடந்த பல்வேறு ஊழல்கள் மீதெல்லாம் இப்போ அடுத்தது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். மின்சார வாரியத்துடைய அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார். இப்போ அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, கண்டக்டர்லாம் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மின்சாரத்துறை அமைச்சர். செந்தில் பாலாஜி என்பவர் யார் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உலகத்துக்கு விளக்கியிருக்கிறாரே. அவ்வளவு ஊழலில் சிறந்தவர். அப்ப அந்த ஊழலில் சிறந்தவராக இருந்தது தானே உங்களுடைய அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷனா வச்சு நீங்க உங்களுடைய அரசுல டாஸ்மாக்கு, ஈபின்னு மிகப்பெரிய 2 துறையை கொடுத்தீங்கன்னு. ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் தள்ளணும். இவங்க மட்டும் கிடையாது, ஐஏஎஸ் அதிகாரி. இந்த எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியமானது எதனால அப்படின்னா, முதல் முறையாக நம்ம என்ன பார்க்குறோம்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கட்சியில் சேர்த்து, கட்சியில் நான் ஊழல்வாதிகளை சேர்த்து கொள்வேன், ஆனால் ஆட்சி நேர்மையாக இருக்கும்னு சொன்னால் அதை நம்புற மாதிரி இருக்குது. நாளைக்கு இப்போ இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு அமைச்சரவையில் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது ஊழலை எல்லாம் ஒழிக்கிறேன் என்று சொல்வது வெறும் பேச்சளவில் இருப்பது தான். தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தினுடைய தலைவர் ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க பலவிதமான குற்றச்செயல்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, நீங்க நேரடியாக அதை சந்திக்கிறீங்க. இதுல முக்கியமாக திமுகவில் அவங்க செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிட்டே வரீங்க. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனையாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரம், அதுல ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. சார், இவங்களை பழி வாங்குறதுதான் விஜய் அவர்களுடைய குறிக்கோளா? செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளும் வேலையும் பழிவாங்கும் வேலையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளக்கூடியது ஒரு நியாயமான அரசு செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா ஊழல்கள் அவருடைய துறைகளில் அவ்வளோ நடந்திருக்கு. டாஸ்மாக்காக இருக்கட்டும், மின்சார வாரியமாக இருக்கட்டும். மின்சார வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஏற்கனவே இப்பொழுது சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இப்போ நீங்கள் டாஸ்மாகில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஏதோ பொய்யாக ஒரு குற்றச்சாட்டு, பொய்யாக ஒரு எஃப்ஐஆர்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இது ஆதாரங்களின் அடிப்படையில், அதுவும் அந்த ஆதாரங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் சர்ச் பண்ணும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஆவணங்கள். அது கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இடி போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த பாக்ஸ் டெண்டரில் இந்த மாதிரி ஒரு ஊழல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி புகார் கொடுத்துருக்குறோம். அப்போ இருந்த அரசுக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே நீங்கள் இதை ஏன் பாக்ஸ் டெண்டராக போடுறீங்க, டிரான்ஸ்போர்ட் டெண்டரை, டாஸ்மாகுடைய டிரான்ஸ்போர்ட் டெண்டரை அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு காலையில் நாம் புகார் கொடுத்துருந்தோம். திருமலைசையில் டாஸ்மாக் குடவுனில் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான கான்ட்ராக்டரை செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. டெண்டர் அன்னைக்கு தான் ஓப்பன் செய்யப்பட போகிறது. அன்று காலையே அடுத்து யார் டெண்டர் எடுக்க போகிறாங்களோ அவங்களோட லாரி அங்கே நிற்கிது. இப்போ இதையெல்லாம் சுட்டி காண்பித்து எப்படி ஏற்கனவே ஃபிக்ஸிங் செய்யப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர்கள் எல்லாம் அப்படிங்கிறதும், பாக்ஸ் டெண்டராக நீங்கள் 50 லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் இ டெண்டராக போடப்பட வேண்டும். இ டெண்டர் முறைகளுக்கு நாங்கள் செயல்படுத்துவோம்லாம் இவங்க சொன்னாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய டாஸ்மாக் டெண்டர்கள் ஒரு பாக்ஸ் டெண்டரில் நீங்கள் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி
இப்போ அதில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எஃப்ஐஆரில் இருக்குது. ரவிச்சந்திரன் ஒருவர் 16 டிடி எடுக்கிறாரு 16 டாஸ்மாக் டிப்போவில் பங்கெடுக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி 16 டிப்போவில் அவர் வந்து ஒரு டிப்போக்கு தான் அவர் எடுக்கிறாரு, மீதி 15 டிடியை திரும்ப கொடுக்கணும். அதுக்கு பதில் ஒரு 6 டிடியை திரும்ப கொடுத்து மீதி ஒரு 9 டிடியை வெவ்வேறு ஆட்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. வெவ்வேறு பிட்டருக்கு நீங்கள் இஎம்டிங்கிறது என்னென்னா, எல்லாரும் டெண்டரில் பங்கெடுக்கக்கூடியவங்க எல்லாரும் 1% பணத்தை டிடியாக எடுத்து டெண்டர் தேதி முடிவதற்கு முன்பாக அவங்களோட ஃபார்மோட கொடுக்கணும். அப்போது இவர்களெல்லாம் அந்த ஃபார்மோட டெண்டர் முடிகிற தேதிக்கு முன்னாடி அவங்க டிடி கூட கொடுக்கல, வேற ஒருத்தருடைய டிடியை ரவிச்சந்திரனுக்கு எடுத்த டிடியை வச்சு இவங்க எல்லார் பேர்லையும் இவங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி அவங்களுடைய ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கூட்டு சதி நடந்திருக்கிறது. யாரு பங்கெடுக்க வேண்டிய, யாரு வின் பண்ண வேண்டியவங்கிறத இவங்க அன்னைக்கு உட்காந்து முடிவு பண்ணி ஒன்றை டிடி கூட இல்லையா, பரவாயில்ல நான் வேற ஒருத்தர் டிடியை வச்சாச்சும் உனக்கு நான் டெண்டர் கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னா, அப்போ இது எவ்வளோ அபத்தமானது. இந்த மாதிரி இந்த ஊழல்கள் வந்து இந்த எஃப்ஐஆர்ல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இது டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல இந்த மாதிரி. பார்ல பாருங்க, பார்ல வந்து டிடி எல்லா பணத்தையும் கொண்டு போய் 25 லட்சம் ரூபாய் ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் செய்யப்படுது. அதுலேயே 42 டிடி எடுக்கிறாங்க. இது ஒருத்தர், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த கரூர் கேங் என்ன பண்றாங்க, இந்த ஆட்கள் வயல இப்போ இந்த ஆட்களுக்கெல்லாம் டெண்டர் கொடுங்கன்னு சொல்லி டாஸ்மாக் கிட்ட சொல்லி அந்தந்த ஆட்கள் பேர்லாம் இந்த டிடியை கொடுத்து நீங்கள்லாம் போய் டெண்டர் போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் டெண்டர் வின் பண்றாங்க. ஆனால் கடைசியில் செயல்படுத்தினது யாரு அப்படின்னா அந்த ஆட்கள் யாருமே கிடையாது. ஃபீல்டில் பார் நடத்துறது அது பூரா கரூர் கேங் நடத்துறாங்க. இப்போ இந்த மூலனூர் கார்த்திக்ன்றவர் இதுல மையப்புள்ளியா இருந்திருக்கிறாரு. அவர் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டெண்டர் யார் எடுக்கணும் என்பதே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான மூலனூர் கார்த்திக் தான் முடிவு செய்கிறார். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்து 42 டிடி ஒருத்தர் எக்ஸ்னு ஒருத்தருடைய அக்கௌண்ட் வந்து எடுக்கப்படுகிறது. ஸோ ஒரே அக்கௌண்ட்லேருந்து தான் எல்லா டிடி எடுக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம், ஆல்ரெடி இவங்க தான் எடுக்கிறாங்க, கரூர் கேங்கு தான் இந்த என்டையர் பார் எடுக்கிறாங்க. பேர் மட்டும் வேற வேற பேர் தேவை இல்லையா, அதனால நீ இந்த டெண்டர் உன் பேர்ல போடு, இந்த டெண்டர் உன் பேர்ல போடுன்னு பேருக்கு ஒரு சில பேருக்கு டெண்டர் ஒதுக்குறாங்க. ஆனா நடத்துறது பூரா கரூர் கேங்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்திருக்கு. டிஸ்டிலரி வந்து கிட்டத்தட்ட இடி என்ன கண்டுபிடிச்சாங்க, 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அவங்க ஃபேக் இன்வாய்சிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. சும்மா ஒரு பாட்டிலிங் பிளான்ட்டுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க, பாட்டிலுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி. ஆனால் வந்து உண்மையிலேயே எதுவுமே நடந்திருக்காது. அவங்க அப்படியே அதை பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணி கேஷாக மேலே வந்து லஞ்சம் கொடுப்பதற்காக அந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த மாதிரியாக நடந்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த விசாகன்கிற அந்த டாஸ்மாகுடைய எம்டியாக இருந்தவர் ரதீஷ்னு ஒருத்தர்கிட்ட தான் அவர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் எடுக்கிறாரு. ஆமாம், விசாகன் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக். அப்போ அவர் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக சட்டப்படி நடக்க வேண்டும், டெண்டர் சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி கேட்கணும். இந்த எந்தெந்த சப்ளையருக்கு என்னென்ன பிராண்டில் எவ்வளோ சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது டாஸ்மாகில் வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஹைகோர்ட் சொல்லிச்சு. நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன், நீங்கள் எந்தெந்த சப்ளையருக்கு எவ்வளோ கேஸ் சப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரகசிய தகவல் என்பதால் கொடுக்க முடியாது அப்படின்னு டாஸ்மாக் பதில் கொடுக்குறாங்க. இந்த விசாகன் இருந்தபோது தான் இது நடக்குது. இப்போ விசாகன் பார்த்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அந்த ரகசியம் அப்படிங்கிறது இதுதான். அப்போ அந்த ரகசியம் நீங்கள் ரதீஷோட டிஸ்கஸ் பண்ணி ரதீஷ் சொல்கிற ஆட்களுக்கு நீங்கள் அந்த சப்ளை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அதான் சொல்கிறேன், ரதீஷ் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவருக்கு என்ன அரசில் ஏதாவது பொறுப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, செய்திகள்லாம் உதயநிதிக்கு நெருக்கமானவர், இப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த எஃப்ஐஆர்லேயே சொல்கிறாங்க, இந்த ரதீஷ் என்பவர் விசாகன் ஐஏஎஸ் who was then managing director of TASMAC used to follow the instructions of Ratish Raj Shanmugavel as per the instructions received by him from Senthil Balaji.
செந்தில் பாலாஜி ரத்தீஷ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ரத்தீஷ் விசாகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு யார் யாருக்கு என்ன சப்ளை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டெண்டரில் ஒரு மினிஸ்டருக்கு எந்த ரோலும் கிடையாது, ஒரு சைனிங் அத்தாரிட்டி கூட கிடையாது. ஆனால் அதை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சப்ளை போகணும், எவ்வளவு கேஸ் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் ரத்தீஷ் மூலமாக முடிவு செய்கிறார். அப்போ இதற்கான எல்லா விஷயங்களையும் வைத்து தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த எஃப்ஐஆரில் பொய் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இது மாதிரி நடக்கலை அப்படின்னா நடக்கலை அப்படிங்கிறத சொல்லலாம். இவ்வளோ ஆதாரங்களோட எடுத்திருக்கிறாங்க. விசாகன் வாட்ஸ்அப்பில் பேசலையா ரத்தீஷோட? அப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப இவங்களால? ஆனா உதயநிதி அவர்கள் சொல்றாரு சார், இவங்க எந்த ஒரு செயல்பாடுகளையுமே வந்து செய்யாமல் திமுகவை குற்றம் சாட்டுவதில் யாரையாவது கைது செய்யணுங்கிற முனைப்போடு தான் வந்து தாவேக அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. செந்தில் பாலாஜி நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய ஒரு கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஒரு பட்டியல் அப்படியே தொகுப்பு போல வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எதுல அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்குமே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்க சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து கரூர் கேங் வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி கரூர் கேங்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்துல, டாஸ்மாக் விவகாரத்தில், அப்புறம் இந்த போக்குவரத்து இதுல ஆல்ரெடி அந்த கார்த்திக் கைது பண்ணதா தான் செய்திகள் எல்லாம் வெளியே வந்தது. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ இந்த டாஸ்மாக் எஃப்ஐஆர் ஆகட்டும், இப்போ அடுத்தது மின்சார வாரியத்தில் நடந்த பல்வேறு ஊழல்கள் மீதெல்லாம் இப்போ அடுத்தது எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். அதிலும் வந்து இவர்களெல்லாம் யாரெல்லாம் மின்சார வாரியத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார். இப்போ அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, கண்டக்டர்லாம் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மின்சாரத்துறை அமைச்சர். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக இன்று வெளியே வர வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். ஊழல் அவ்வளவு ஊழல் செஞ்சவருங்க. இது ஏதோ உதயநிதி இன்னைக்கு சொல்லலாம். உதயநிதியோட அப்பா கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன சொன்னார், 10 வருஷம் முன்னாடி என்ன சொன்னார், கரூரில் போய் இருந்து செந்தில் பாலாஜி என்பவர் யார் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உலகத்துக்கு விளக்கியிருக்கிறாரே, அவ்வளவு ஊழலில் சிறந்தவர். அப்போ அந்த ஊழலில் சிறந்தவராக இருந்தது தானே உங்களுடைய அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு நீங்கள் உங்களுடைய அரசில் டாஸ்மாக்கு இபின்னு மிகப்பெரிய 2 துறையை கொடுத்தீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2019 ஒருத்தர் கட்சியில் சேர்றாரு, 2021 எம்எல்ஏ ஆன உடனே அவருக்கு இவ்வளவு பெரிய 2 பொசிஷன் கொடுக்குறீங்க. அவருடைய முன் அனுபவம், ஆமாம், அவருடைய முன் அனுபவம் என்ன? முன் அனுபவம் ஊழலில் சிறந்தவர். அது நீங்களும் நானும் சொல்லலை, ஸ்டாலினே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்பொழுது அதை தானே அடிப்படையாக வச்சு, அப்போ ஊழல் வந்து அவர் சிறப்பாக செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் தானே நீங்கள் கொடுத்து அவர் ஊழல் செய்வதற்கு தான் முழு காரணம் யாரு? அவர் இந்த மாதிரி ஊழல்கள்லாம் ஈடுபடுவதற்கு ஸ்டாலின் தான். இந்த 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 மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து இப்போ இவர் ஊழல் செய்வார்னு தெரிஞ்சும் இப்படி கொடுத்துருக்கிறாரு. அப்போது இன்னைக்கு இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காருன்னா உதயநிதி வந்து எப்படி சொல்ல முடியும்? அவரை பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? அவர் செஞ்ச ஊழல், இதனால் பாதிக்கப்படுவது மக்கள். நம்மளுடைய வரிப்பணம் கொல்ல போயிருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொல்ல போயிருக்கு. இப்போ நீங்களும் நானும் கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறோம் எக்ஸ்ட்ரா? யோசிச்சு பாருங்கள். இபியில் இன்னைக்கு வந்து கண்ணாமண்ணான்னு இவங்க கரண்ட் பில்லை 60,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரெவன்யூவை. எப்படி 40,000 கோடி எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம கரண்ட் பில் எக்ஸ்ட்ராவாக கட்டுறோம். ஆனால் செலவினங்களில் அதையும் ஏற்றி வச்சுட்டாங்க. 5,000 கோடி 10,000 கோடி நஷ்டமான ஒரு இபி துறையில் 40,000 கோடி வருமானம் அதிகமாச்சுன்னா இன்னைக்கு அப்போ 30,000 கோடி ப்ராஃபிட்லன்னா இருக்கணும். அப்பயும் நஷ்டம், 1 லட்சம் கோடி வந்ததுக்கு அப்புறமும் நஷ்டம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எந்த அளவுக்கு அந்த மின்சார வாரியத்தில் செலவினங்களில் இவங்க ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் ஊழல் செஞ்சுருக்கிறாங்கிறது தான் இது காட்டுது. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அவ்வளோ ஊழல்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதனால் நேரடியாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் தள்ளணும். ஒரே ஒரு இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அது வந்து தண்டனை, ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது முக்கியம் அப்படின்றோம். இன்னைக்கு கைது பண்ணுறது முக்கியங்கிறது இல்லை. இவங்களுக்கு எல்லாம் ட்ரையல் சீக்கிரமாக நடத்தணும். குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்யப்பட வேண்டும், ட்ரையல் நடத்தணும். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுத்தா தான் அப்போ இந்த அரசு மேலே இப்போ புதிதாக வந்திருக்கிற அரசு வந்து உண்மையிலே ஊழல்ல
அவங்க சீரியஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வெறும் எஃப்ஐஆர் போடுவது மட்டும் வேலை கிடையாது. எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்யணும், ட்ரையல் விரைவாக நடத்தணும். இந்த மாதிரி 4 பேர் 4 முன்னாள் அமைச்சர்கள் வந்து தண்டனை 4 வருடத்துலேருந்து 10 வருடம் கிடைக்கணும். அதை மக்கள் பார்க்கணும். அப்பொழுதுதான் ஊழல் ஒழிவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதை பார்த்து தான் மற்றவர்களுக்கு பயம் வரும். இவங்க மட்டும் கிடையாது, ஐஏஎஸ் அதிகாரி. இந்த எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியமானது எதனால அப்படின்னா, முதல் முறையாக நம்ம என்ன பார்க்குறோம்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நான் கோர்ட்லேருந்து வரேன், என்ன கேஸ்? முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கு. 2 ஐஏஎஸ் அதிகாரியை காப்பாற்றுவதற்காக பப்ளிக் செக்ரட்டரி 23 மாதங்கள் அவங்க வந்து ஃபைலை வந்து டெல்லிக்கு அனுப்பல ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி சக ஐஏஎஸ் அதிகாரிகளை பாதுகாக்கிறார்கள், எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு நீதிபதி கேள்வி எழுப்புறாரு இன்னைக்கு நம்மளுடைய அந்த கண்டெம்ட் கேஸ்ல. அந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு நல்ல மாற்றம். அப்போ இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் அவங்க ஒரு 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 ஹையர் பெடஸ்டல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, நமக்கு ஐஏஎஸ் லாபி இருக்கு அப்படின்னு சொல்லி ஊழல் செய்யக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள். அப்போ அவர்களுக்கெல்லாம் இதை பார்த்தால் தான் பயம் வரும். நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே எஃப்ஐஆர் வரும்பொழுதுதான் அடுத்தது நம்மளும் இதை சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பயம் வரும். அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஒரே ஒரு விஷயம் தான், இது முதல் 3 மாதம் 6 மாதம் மட்டும் எடுத்து விட்டு அதோட நின்று விடக்கூடாது. தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, விஜய் ஊழல் செய்ய மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தாவேக்காவில இருந்து அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்ச உடனே வந்து அமைச்சரவை மாற்றம் நடக்க இருப்பதாக இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. 4 அமைச்சர்கள் முக்கியமாக மாற்றப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால. எதற்காக இந்த மாற்றம் உடனடியாக? இல்லை, அது மாத்துறாங்களா இல்லையாங்கிறது பார்த்தா தான் தெரியும். பட் அந்த மாதிரி ஒருவேளை சில பேர் மேலே ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டுகள் உள்ள அவங்களுக்கு அதற்கான ஃபீட்பேக் வந்திருக்கலாம். ஆர் அவங்க எஃபிஷியண்டாக இல்லை, தவறுகள் செய்கிறார்கள்னு வந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாங்க்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறீங்க. அப்போ அது கிளீனாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது 4 அமைச்சர்கள் தப்பு செஞ்சுருந்தாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்எஃபிஷியன்சிங்கிற காரணத்தினால மாற்றினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான். இதை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லாங் டேர்மாக. கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக தெரியும் பொழுதே அதை முளையிலேயே கிள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிஸ்டமிக் ரீதியாக மாற்றங்களை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதில் 0 டாலரன்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து நம்ம வந்து பொதுமக்களாக நம்ம ஒரு டிவிக்கு ஆதரவாளராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து அதே போல் இவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செயல்பாடுகள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். அவர் செயல்பாடுகள் மூலமாக உண்மையிலேயே நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக. அப்போ அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய கட்சியிலே யாராவது தவறு செய்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் ஸ்டாலின் அவர்கள் 2021 சிஎம் ஆகும்போது அப்படிதான் சொன்னார். என் அமைச்சரவையில் யாராவது ஊழல் செய்தால் நாங்கள் சும்மா விட மாட்டேன், நான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்லாம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதிமுகவில் ஊழல் செஞ்சவங்க மேலே கூட நடவடிக்கை எடுக்கல. இதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி வெறும் பேச்சளவில் இல்லாமல், சொல்லில் அளவில் இல்லாமல் செயல் அளவில் அதை செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை செய்கிறாரா என்பது காலம் பதில் சொல்லணும். நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 மாதம் 6 மாதம், நமக்கு 6 மாத காலத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக எந்த திசையில போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க பல கட்சிகளை பார்த்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு புதியதாக 2 வருடத்தில் ஒரு கட்சியை அமைத்து இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க சார். இவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இவர்களுடைய செயல்பாடுகள் வரவேற்க வேண்டிய செயல்பாடுகளாக தான் நான் பார்க்குறேன். இந்த 2 மாதங்கள்ல அவர்கள் இப்போ ஏவா வேலு மேலே, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பல ஒப்பந்தங்களை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. எங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம வெளிக்கொண்டு வரோம், இல்லை மற்றவர்கள் வெளிக்கொண்டு வராங்க, வெளிச்சத்துக்கு வருது, அவங்களுடைய பார்வைக்கு
உதாரணத்துக்கு நம்மெல்லாம் சொல்லாமலேயே மாநகராட்சியில் இப்போ இந்த ஃபுட்பாத் டெண்டர்லாம் 264 கோடி ரூபாய்க்கு அவங்க ரத்து பண்ணாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அவங்க இன்டர்னலாக தொடர்ந்து கண்காணித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், லஞ்சம் அப்படிங்கிறத அலோவ் பண்ண மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்வதெல்லாம் வரவேற்க வேண்டிய. இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தது கிடையாது. இது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், லஞ்சம் ஊழலை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம வரவேற்க. ஏன்னா இதை தான் நம்ம விரும்புகிறோம். இதை வந்து சஸ்டெயின் பண்ணணும், இது சிஸ்டமிக்காக மாற்றணும். இதை வந்து வெறும் ஒரு 3 மாதம் 6 மாதம் எல்லாருடைய கவனமும் இருக்கும் பொழுது இப்படி இருக்கும். 6 மாதம் கழிச்சு யாருமே பார்க்காத போது அமைச்சர்கள் ஊழல் செய்யலாம், அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் செய்யலாம். அப்போது அதெல்லாம் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகள் யாராவது மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும் பொழுது அதை மாற்றக்கூடியதும் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த விஷயங்கள் ரெஸ்பான்சிவ்னஸ்னு சொல்லுவோம். ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு என்னெல்லாம் ரொம்ப முக்கியம்னா, டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம், அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ். இப்போ மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்கன்னா அந்த பிரச்சனையை கேட்டு உடனடியாக அதற்கு பதில் சொல்ல வேண்டியது. இதையெல்லாம் முதல் 2 மாதங்களில் அவர்கள் உதாரணத்துக்கு நேரலை வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன நடுவில் வந்து கொஞ்சம் கட்லாம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாருமே எழுப்பின உடனே அதற்கப்புறம் அசம்பிளியை வந்து நேரலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டியை பொறுத்தவரை இந்த மாதிரி யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சில தாவேக்கா நபர்கள் மேலேயே இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதெல்லாமும் பார்த்தோம். அதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். எது பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னா அதையும் நம்ம பேசணும். விஜயபாஸ்கர் போன்ற விஜயபாஸ்கர் போன்ற ஆட்களை நீங்கள் கட்சியில் சேர்த்தீங்க. அதை விட அபத்தம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு ஊழல் வழக்குகளில் ஈடுபட்ட குட்கா ஊழலில் இருந்து நீங்கள் எவ்வளவு ஊழல்கள் அவர் பேரில் இருக்கு. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் கேஸ் அவர் மேலே 35 கோடி ரூபாய்க்கு இருக்கிறது. இவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கட்சியில் சேர்த்து, கட்சியில் வந்து நான் ஊழல்வாதிகளை சேர்த்து கொள்வேன், ஆனால் ஆட்சி வந்து நேர்மையாக இருக்கும்னு சொன்னால் அதை நம்புற மாதிரியாக இருக்குது, நம்ப முடியாது. அப்போது அதை தான் சொல்கிறேன், செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம முடிவு செய்யணும். நாளைக்கு இப்போ இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு அமைச்சரவையில் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது ஊழலை எல்லாம் ஒழிக்கிறேன் என்று சொல்வது வெறும் பேச்சளவில் இருப்பது தான், ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறது நம்ம அப்போ இந்த 4 அமைச்சர்கள் மாற்றத்தில் வந்து அடுத்ததாக எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கருடைய பெயரும் இருப்பதாக தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து அந்த செய்திகளை போட்டிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி விஜயபாஸ்கர் எல்லாம் நீங்க அமைச்சரா போடுறீங்க அப்படின்னு சொன்னா விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் ஊழல் எங்க ஆட்சியில ஊழல் அடிச்சு நவுத்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாருங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நேரடியாகவே சொல்றாரு. ஆமா, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். விஜயபாஸ்கர் எல்லாம் நீங்க தூக்கி போட்டு சாப்பிடுவாரு எல்லாரையும் ஊழல். ஏன் எவ்வளவு முறைகேடுகள், குட்கா ஊழல் எடுத்துக்கோங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் கேஸ் எடுத்துக்கோங்க, அதற்கு பிறகு எஸ்ஆர்எஸ் மைனிங்லேருந்து அவர் 85 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி இன்கம் டேக்ஸ் வந்து 200 கோடி ரூபாய் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அது கேன்சல் ஆனதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயபாஸ்கர் அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்களிலிருந்து கிடைத்த ஆதாரங்கள். கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் எல்லா அமைச்சர்களுக்கும் பிரித்து கொடுத்த அந்த லிஸ்ட்டுக்கான ஆதாரங்கள்லேருந்து எல்லாமே வந்து அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய நிலத்திலேயே அவர் வந்து பல மடங்கு சட்டவிரோதமாக கல்குவாரி வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து காலேஜ், இப்போ இந்த மெடிக்கல் காலேஜோடைய இன்ஸ்பெக்ஷனில் இந்த வேல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட அந்த ஐஸ்ரீ கணேஷோட சேர்ந்து வேற ஒரு மெடிக்கல் காலேஜ், அவங்க ஆரம்பிக்க மெடிக்கல் காலேஜில் எஃப்ஐஆர் போடப்பட்டது. இன்ஸ்பெக்ஷன் ஃபெசிலிட்டிஸே இல்லாத இடத்துல இருந்த மாதிரி கணக்கு காமிச்சு எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது. அந்த எஃப்ஐஆரை அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐஸ்ரீ கணேஷ் வந்து உதயநிதியிலேருந்து எல்லாருக்கும் க்ளோஸுங்கிறதுனால டிவிஎஸ்சிக்கு ஒரு பயங்கர ப்ரெஷரு, இதெல்லாம் விசாரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போது. பட் இவ்வளவு விஷயங்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்போ இவரையெல்லாம் நீங்கள் அமைச்சராக்கினீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களே இருந்துட்டு போடலாமே. உங்களுக்கு இவங்களை மாற்றிட்டு நீங்கள் அவங்கள வைக்கிறீங்கன்னா அது ரிவர்ஸ் லாஜிக்கு. நான் வந்து ஊழல் செய்யறவங்கள உள்ள கொண்டு வரேன்னு அர்த்தம். அது உதயநிதியோட பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க? போராட்டத்துல விஜயை பற்றி அவர் வந்து ஆபாசமாக பேசியிருக்கிறார், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்படி பேசலாமா? இன்னைக்கு அரசியலுடைய நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கிறது. இந்த அரசியல் ரீதியாக வரக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம்
மக்கள் பிரச்சனை சார்ந்து இருப்பது கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் கண்டிப்பா. இங்கே மக்கள் பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து உங்களுடைய குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டியது அவசியம். ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை பற்றி இல்லை தனிநபருடைய ஆபாசமாக திட்டுவது, இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு அரசியல் களத்தில் மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது போன்ற விஷயங்களை மாறி மாறி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் மக்களுமே அது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு கூட பெரும்பாக்கம் கண்ணகினர் போனால் அவங்களுக்கு தண்ணி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தண்ணி வரக்கூடிய தண்ணியை உறுதிப்படுத்திருக்கிறீங்களா? இது வரைக்கும் இல்லை. அப்போது நீங்கள் சவரை தொட்டால் கீழே உதிருது. அந்த அளவுக்கு மிக மோசமாக கட்டுமானங்கள் இருக்கிறது. அப்போது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, அவர்களோட சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புறோமா அப்படிங்கிறது தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் கவனம் செலுத்தணுமே தவிர, அதை தாண்டி மற்ற விஷயங்களில் ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் எழுப்புவது வேறு. ஆனால் இன்னைக்கு இஷ்யூ பேஸ்டாக இல்லாமல் இது ஒரு பர்சனல் அட்டாக் விஷயங்களாக தான் அரசியலில் தளத்தில் நிறையா போயிட்டுருக்கு.